அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூருல்ஸ் கிச்சன். ரொம்ப நாள் போட வேண்டிய வீடியோ, ரொம்ப நாள் ஆச்சு, டிலே ஆகிடுச்சு, 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்றதுல இருக்கிறேன். ஸோ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து டெல்லிக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஸோ அது பஞ்சாபி வெட்டிங். ஸோ ஆஃபீஸ் கொலீகு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க, அந்த ஃபேமிலியோடு வரணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நானும் சேர்ந்து போக வேண்டியதாகிடுச்சு. பசங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டாச்சு, நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஒரு 3 டேஸ், அந்த 4 டேஸ் தான் போகிறோம், ரொம்பலாம் இல்லைங்க. ஸோ எல்லாம் வந்து பேக் பண்ணி மார்னிங் ஃப்ளைட் தான் போட்டிருந்தோம் 10 மணிக்கு. ஸோ எல்லாம் ஏறியாச்சு. இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதான் பாக்கி. ஸோ இந்த டெல்லி ட்ரிப் பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து 3rd டைம் போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி அங்கே தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கிறனால அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து போகிறதில்ல, ஏன்னா பசங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது, அவங்களுக்கு வந்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணோம், எல்லாம் இது பண்ணோன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த வட்டம் கல்யாணம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுன்றதுக்காண்டி தான் நான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் சமயம் நடந்துகிட்ருக்கு. போகணுமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் இல்லை போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அதனால தான் சரி ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலியோட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான், அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் வந்து மாமி, கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். அது வந்து வேறு மாதிரி, அது வந்து எல்லா டூரிஸ்ட்டாக போயிருந்தோம். இது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி நாங்கள் போயிருக்கோம். ஸோ அங்கே போய் இது பார்க்கணும், அது பார்க்கணும் அப்படின்ற எந்த பிளானும் கிடையாது. ஆக்சுவலாக கல்யாணத்தை அட்டன் பண்ணுறோம், அடுத்து வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வேணால் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற தாட்டும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்து வந்து தம்பி வெட்டிங் வேறு வருது இல்லையா, அதுக்கும் சேர்த்து இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாமான்ற யோசனையில் தான் இருக்கிறேன் நான். ஸோ ஃப்ளைட்லேயே வந்து லன்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 3:30 4 o'clock கிட்ட ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து அவங்க ஸ்டே கொடுத்துருக்க இடம் எல்லாமே வந்து ஏர்போர்ட்லேருந்து தூரம், கொஞ்சம் சிட்டி உள்ள அந்த மாதிரி தான். வந்து இறங்கியாச்சு. நாங்கள் வந்து இன்ஷால்லா வந்து அப்படி வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வர்றப்போ வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியல. டெல்லி ஏர்போர்ட் எதுவுமேவும் ஏற்கனவே பார்த்தது தானே. ஸோ அதனால் கொஞ்சம் கேஷுவலாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும்தான். குளிர் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. மோஸ்ட்லி வெட்டிங் ஃபங்க்ஷன் ஃபுல்லாமே வந்து நைட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் ஃபங்க்ஷனால் குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வந்து நாங்கள் இறங்குறப்ப குளிர் இல்லை, அந்த ஸ்மோக் மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதே மட்டும்தான் எனக்கு கன்சர்னாக இருந்துச்சு. ஐயோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கும், ரொம்ப வந்து மூச்சு விட முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து ஓகே, சமாளிக்கலாம். தூசி, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தப்பெல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு காற்று இல்லாமல் வெறும் தூசியெல்லாம் வந்து அவ்வளோ தூசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் ஃபீல் பண்ணேன். மேபி நாங்கள் போன அன்றைக்கி அந்த மாதிரி இருந்துச்சான்னு தெரில, அடுத்த நாளும் அந்த மாதிரி, ஒரு 2-3 நாள் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஊரே வந்து தூசியில் அப்படி கவர் ஆன மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வெளில வந்துட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய்கிட்டுருக்குறோம். எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு சைடு தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ரூமில் ஒரே ஹோட்டல்லே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக எடுத்து அவங்க புக் பண்ணிட்டாரு மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. எல்லாமே நல்லா பேசினாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஹோட்டலில் வந்து இது எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துட்டார் மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டா தான் வந்து அடுத்த வேலை நடக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு காம்பேக்ட் ஹோட்டல். இங்கே ஹோட்டல்லே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெட்டிங்க்கும் ரிசப்ஷன் மட்டும்தான் வந்து வேறு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னாங்க. மித்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே ஹோட்டல்லே வச்சுருவாங்க.
ஸோ ஹோட்டல்லேருந்து வெளியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ரொம்ப பிஸியான ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாமே ஒரே வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கல்யாணம் இந்த ஹோட்டலில் கிடையாது, கல்யாணம் வேறு ஒரு டென்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் கல்யாணத்துக்கும் இங்கே ஊர் கல்யாணத்துக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க வந்து பொண்ணு வீடு வந்து டெல்லி தான், மாப்பிள்ளை வீடு வந்து வேறு ஒரு ஊர். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து வச்சு கல்யாணம் முடிக்கிறாங்க. ஸோ எல்லா ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதே ஒரே ஹோட்டல் ஃபுல்லாக புக் பண்ணி இதிலே தங்க வச்சுட்டாங்க. எங்கள் ரூம் பக்கத்தில் தான் மாப்பிள்ளை ரூம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி. ஸோ ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அது என்னோடய பேகு. ஸோ மாப்பிள்ளை வந்து ஐட்டனரியெல்லாம் வச்சுருந்தாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு நடக்கும், என்னென்ன டேயில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. டைமிங்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட வேண்டியதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கதையெல்லாம் வந்து ஃபுல்லாக அடுத்து கேளுங்க. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ் இல்லையா? எல்லாருமே வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு இடத்துல தங்கிட்டு அவங்க வரலையா இவங்க வரலையா, அவங்களுக்கு வண்டி அனுப்பணும் அந்த அனுப்பணும் அப்படின்லாம் பண்ணாமல் ஸோ எல்லாம் ஒரே இடத்துல தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்ட்டு, அதாவது ரிங் செரமனின்னு சொன்னாங்க. நிச்சயதார்த்தம் மாதிரி வைப்பாங்களாம், ரிங் செரமனி. அதுக்கு வந்து நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம். ஸோ நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் 2 பேர் வந்திருந்தாங்க எங்களோட சேர்ந்து. மாப்பிள்ளையெல்லாம் வந்து ஒன்றும் கிளம்பலை. ஸோ அவரெல்லாம் கிளம்புறதுக்காண்டி கிளம்பிட்டு வரட்டும், நாங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மண்டபம், நிச்சயம் பண்ண போகிற மண்டபம். ஆனால் வந்து டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நான் பார்த்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே எல்லோரும் வந்து நம்ம ஊரில் வந்து சேர் போடுவாங்க இல்லையா உட்கார்றதுக்கு, இங்கே எல்லாத்துக்குமே வந்து சோஃபாஸ் போட்டிருந்தாங்க. சோஃபாஸில் வந்து உட்காந்துட்டு எல்லோரும் வந்து ரிலாக்ஸாக வந்து பார்க்குற மாதிரி. ஸோ இது எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி 8:30 மணிக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து நான் முஸ்லீம் மேரேஜ்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் இருக்கும் நம்ம ஊர் சைடெல்லாம். இங்கே எல்லாமே லேட் நைட்டு தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ஸ்நாக் பாரு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது பானிபூரி, சீலா, பேல்பூரி அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஜூஸஸ் வந்து நிறைய போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி அங்கே வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணு வீடியோ, அவங்க ஃபேமிலி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஹாலு. நிறைய டேபிள் சேர் போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் வந்து கொஞ்சமாக டேபிள் சேர் போட்டுட்டு அப்புறம் எல்லாம் வந்து பஃபேல வந்து நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது ரொம்ப எனக்கு அது வந்து ஒரு ஒஸ்ட்டாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பஃபே மாதிரி வச்சுட்டு இருந்தாலும் வந்து அங்கே சர்வீஸ்க்கு வந்து ஆள் இருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா, ஏதாவது வேறு எது வேணுமான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேணுங்கிற எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவுடனே வந்து எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக ஒரு ட்ராலி மாதிரி வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 9:30 ஆகிடுச்சு, மாப்பிள்ளை வந்துட்டார். அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொட்டடிச்சிட்டு எல்லோரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க அது வந்து ஒரு இதுக்கும் வந்து அந்த கொட்டடிச்சிட்டு எல்லாம் பாட்டு பாடிட்டே அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதனால் நானும் ஹஸ்பண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபேமிலி, லிமிட்டடான க்ரௌடு தான். ஸோ அவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இடமும் பெருசு, அதனால் லிமிட்டடாக தான் கூப்பிட்ருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நிறைய வந்து பொண்ணு வீட்டு சைடு வந்திருந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து வெறும் வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் மாதிரி ஏதோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு ரிங் போடுவார், அதுதான். ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா, மாமா, தாத்தா எல்லோரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டான்ஸ் முடிகிறதே ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும். வெளியிலே நின்று கொட்டடிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க மாப்பிள்ளைய. இன்றைக்கி ட்ரெஸ் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து
ரிசப்ஷன் இந்த இதனால ஸோ எல்லோரும் கோட்டு, மாப்பிள்ளை வந்து டார்க் கலரு பிளாக் கோட்டு, அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வந்து ஒரு கெவுன் போட்டிருந்தாங்க. ஸோ அண்ணி அவங்க எல்லாருமே வந்து கெவுன் மாதிரி, லெஹெங்கா மாதிரி போடல, கெவுன் மாதிரி தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வந்து வராரு, பொண்ணு ஒன்றும் வரவே இல்லை. இதுவே வந்து வர்றதுக்கு மணி 10 ஆகிடுச்சு. நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப லேட் நைட்டு. இது பாருங்கள், க்ரௌட் ஃபுல்லாக வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ஆள் எல்லாத்துக்குமே ஜூஸ் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 11 மணி வாக்கில் பொண்ணு வந்தாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து நடந்து வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த சைடில் வந்து அந்த ஃப்ளேர் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் வர்றதுக்கு, அதுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மண்டபத்தில் இருக்க ஆளுங்களே செட் பண்ணி அதை எல்லாத்தையும் வச்சுட்டு, ஸோ அப்புறம் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை அழகாக நடந்து வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ நிறைய கல்யாணத்தில் பண்ணுறாங்க. நிறைய இதுலேயும் நானும் பார்த்தேன். இப்போ 2-3 கல்யாணம் இங்கே ஊரில் அட்டன் பண்ணும்போதும் பார்த்தேன். ஸோ நிச்சய ஃபங்க்ஷனுக்கே வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கல்யாணத்துக்கு நாள். ஸோ நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு நாள் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி நடந்து வருவாங்களா அதெல்லாம் தெரியாது. ஸோ இங்கே வந்து அழகாக நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஸ்டேஜ் போயிட்டாங்க. இது இவங்க நடந்து வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒன்றும் யாரும் சாப்பிடல. நாங்கள் வந்து சரி இது இவங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டோம். வந்தோடனே அதுக்கு அவங்க ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஃபைனலி ரிங் செரமனி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வாக்கில் கிளம்பிட்டோம் ரூமுக்கு. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. காலையில் ஹல்தி இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஷேராபந்தி இருக்குது, நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேனால 2 மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. அன்றைக்கி ஈவினிங் வந்து மேரேஜு. ஸோ இதுக்காண்டி வந்து ஸோ பஞ்சாபி வெட்டிங் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு தான் கல்யாணம் வைக்கிறாங்க. ஈவினிங்கில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி விடிய 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 கல்யாணம் நடக்குதுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது வேறு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.